with respect to material loss, while doing the process, loss is inevitable or not? Loss of material is inevitable or not? Yes, sir. Yes, sir. Loss இல்லாம ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். During the process, process loss will happen. கோல்டே வேணாலும் செய்கூலி சேதாரம் அதெல்லாம் போகுது இல்லையா? அப்ப லாஸ்ங்கிறது இன்னோவேட்டிவ். அப்பதான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண. அப்ப அந்த லாஸ் கேன் பி broadly classified into two types. One is called not due to damage, another one is called due to damage. Not due to damage and due to damage. கவனிச்சுங்கோ. In case of printing industry, so that you can easily understand. What are all the raw materials are there? Main raw material for the printing industry? Paper, ink. Paper, ink. Paper, ink is the main raw material. Paper is the raw material. Availability of the raw material paper in the market. My size of the book, what I want to publish. Both are equal. No. May not be. Book size எப்படி இருக்கலாம்? Paper site availability கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம். அப்ப first என்ன பண்ணுவாங்க? We have to do அதை கட் பண்ணியாகும் இல்லையா? பேப்பர் சைஸ் கட் பண்ணியாகும். Are you able to follow or not? Yes, sir. புக்கோட சைஸ் இவ்வளவு பெருசு இருக்குடாங்கன்னா பேப்பரோட சைஸ் அவைலபிலிட்டி அதுதான் ஃபுல் சைஸ் பேப்பர். இதுல என் புக்கு சைஸ் இதுல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் தான் வருது. அப்ப ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒன் பர்டிகுலர் பார்ட் இங்க பேஸ்ட் ஆகுது. ரைட் ஆர்னா இஞ்சி நம்ம கட் பண்ணணும் மேலேயும். ரைட் ஆர்னா என்னோட சைஸ் புக் சைஸ் பேஸ் பண்ணி அக்கார்டிங்லி நான் கட் பண்ணிடணும். ஆர் ஏபிள் டு ஃபாலோ ஆர் நாட்? Yes, sir. மேல ஒரு குட்டி பார்ட் கட் பண்ண வேண்டியிருக்கு சைஸுக்கு சைஸ் பண்ணி. அதை ரீயூசபிளா அந்த பேப்பர் ரீயூஸ் பண்ண முடியுமா முடியாதா? இங்க எவ்வளவு தூரத்துக்கு கட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் இந்த இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு கட் பண்ண வேண்டியிருக்கு புக் சைஸுக்காக. அது ரீயூஸ் பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியும் சார். அது ஸ்பைரல் பைண்டிங் போட்டு ஒரு ஸ்மால் டைரி பேக்கெட் டைரி மாதிரி நோட் புக் மாதிரி சின்ன நோட்டா போட முடியும். இல்லை சோகா புக்கு தான் போட முடியும். மாதிரி எஸ் சார். மேல குட்டி பாட்டுக்கு கட் பண்றோம் இல்லையா? அது பிகம் வேஸ்ட் ஆயிடுது. பிகாஸ் தேர் இஸ் நோ ரீசேல் வேல்யூ. அதுக்கு வேல்யூ கிடையாது. இந்த சைடுல எவ்வளவு பேப்பர் கட் பண்ணணும் இந்த சைஸுக்கு? அது ஸ்கிராப்புக்கு போறோம்னு சொன்னாலே சம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இட் ஹேஸ் சம் வேல்யூ. அதனால அதுக்கு ஸ்கிராப் புரியுதா? மெட்டீரியல் லாஸ் தான். மேல கட் பண்ணது மெட்டீரியல் லாஸ் தான், இங்க கட் பண்ணது மெட்டீரியல் லாஸ் தான். ஒன் இஸ் கால்டு வேஸ்ட், another is called what? Scrap. லாஜிக் புரியுதுங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் புக் வந்துருச்சு. புக் பிரிண்ட் பண்ணியாச்சு. பைண்டிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எட்ஜஸ் ஆஃப் தி புக் சரியா இருக்காது. ரைட் ஆர் நாட்? புக் பிரிண்ட் பண்ணியாச்சு. பைண்டிங் போட்டதுக்கு அப்புறம் இந்த பிசிறுலாம் இருக்கும் பார்த்திருக்கியா? ஒழுங்கா இருக்காது. அப்ப அந்த ப்ராசஸ் அதை கட் பண்ணுது. அதுக்காக ட்ரிம்மிங் பேரு. அதுக்கு என்ன பேரு? ட்ரிம்மிங். பார்த்தா ஒரு கர்வ் இருக்கும், ஒரு வளைவு இருக்கும், நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். சில பேர் மோந்து பார்ப்போம் புக்லாம் புது புக் வாங்கினாக்க. சில பேர் பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்கும், இந்த புக்கோட ஸ்மெல் பிடிக்கும். அது மாதிரிலாம் பைத்தியங்கள்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா? அப்ப தட் இஸ் கால்ட் ட்ரிம்மிங் ப்ராசஸ் பேர். ட்ரிம் பண்ற போது வருத்தப்படாத. டூரிங் தி ட்ரிம்மிங் ப்ராசஸ் ஒவ்வொரு புக்கா ட்ரிம் பண்ண முடியாது. லேக்ஸ் ஆஃப் புக்ஸ் போடுறோம். ஒவ்வொரு புக்கை பண்ண எப்போ முடிக்கிறது? இப்போ பேரல்ஸ் ஆஃப் புக் இருக்கும், பெரிய மிஷின் இருக்கும். அது வந்து அழகா கட் பண்ண முடியும், ஸ்லைஸ் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாம் மெக்கானிக்கலா எடுத்து இல்லையா? மிஷின் மேனுவல் பேஸ்ட் இருக்கும் போது டியூ டு கேர்லெஸ்னஸ் ஆஃப் தி ஒர்க்கர் இந்த புக் இப்படி இருக்க வேண்டிய இடத்துல டில்ட் டைப் வச்சுட்டான். இந்த பாக்ஸ் வந்துருச்சு. வெட்ட வேண்டியது இந்த சைஸ்ல விட்டுருச்சு. புரியுது என்ன சொல்றேன்ட்டு? அப்ப இது மாதிரி கட் பண்ணாக்க அது இந்த பாக்ஸ்ல ஒரு 50 புக்ஸ் இருக்கு. இந்த ஷேப் கட் பண்ணிட்டுனாக்க அதை சேல் பண்ண முடியும். நம்ம புக்கை சேல் பண்ண முடியுமா? எதையும் எதோடும் ஒட்டும் அடிடேஷன் பார்த்து ஒட்டுனாக்க சேல் பண்ண முடியுமா? முடியாது. those books spoil ஆயிடுச்சு, தூக்கி போட வேண்டியதான். அது ஒண்ணு பண்ண கிளியர்? எஸ் சார். பேலன்ஸ் புக் நல்ல சேலபிள் புக்கா எல்லாம் சேல் பண்ணியாச்சு. சேல் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூ கஸ்டமர் அகல்யா வந்து சொல்றாரு, சார் புக் வாங்கினேன் சார், 1000 ரூபாய் புக் சார், பேஜ் நம்பர் 25 and 26 பிரிண்டிங் ஆகல சார், 30 and 31 டபுள் டைம் பிரிண்ட் ஆயிருக்கு, அதனால ஷேட் இங்கா இருக்கு, தெரியவே இல்லை சார். சான்ஸ் இருக்கா இல்லையா? எஸ் சார். ஏன் we have to depend on மிஷின் பிரிண்ட் பண்ணிட்டே வரும்போது இல்லை. அப்ப புக்ஸே லேக்ஸ்ல போறோம்னா எவ்வளவு லேக்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா? லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பேஜஸ் பிரிண்ட் பண்ணும்போது டியூ டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட்டிகிட்டே அடிச்சுட்டே இருந்திருக்கும் போது பிரிண்டிங்ல சம்டைம் பேப்பர் போயிடும், அதுக்கப்புறம் பிரிண்ட் வரும். அப்ப என்ன, ஒரு பேஜ் பிளாங்கா போக சான்ஸ் இருக்கு. ஒன்ஸ் இன் 10,000 ஒன்ஸ் இன் லேக்ஸ் ஏதோ இடத்துல தப்பு நடக்க சான்ஸ் இருக்கு. டியூ டு தட் பேப்பர் ஸ்பீடுக்கும் பிரிண்ட் பண்றதுக்கும்.
சம்டைம் இங்க் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கலாம், ப்ரெஸ் பண்ற போது இல்ல டபுள் டைம் ப்ரெஸ் ஆயிடலாம். அப்ப உனக்கு அந்த பேஜ் தெரியாம போக சான்ஸ் இருக்கா இல்லையா? எஸ் சார். பிகாஸ் ஆஃப் 2-3 பேஜஸ் இன் few particular books போனதுனால அந்த புக்கை தூக்கி போட்டுற மாட்டோம். திரும்ப பிரிண்ட் எடுத்து வித் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும். இந்தாமா இந்த பேஜஸ் மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்போம். ரைட் ஆர் நாட்? எஸ் சார். அதுக்காக ஃபுல் புக்கையும் தூக்கி போட்டுற முடியாது. ரைட்? அப்ப ஃபுல் புக்கும் தூக்கி போனா ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் போட்டு ரெக்டிஃபை பண்ணா தட் இஸ் கால்டு டிஃபெக்டிவ். வாட் தட் கால்டு? டிஃபெக்ட். அதை ரெக்டிஃபை பண்ணிருக்கோம். தட்ஸ் இட்ஸ் கால்டு டிஃபெக்ட். அப்ப 4 பார்த்தோம் மெட்டீரியல் லாஸ். 4 விஷயம் பார்த்தோம். ஒன் இஸ் கால்ட் வாட்? வேஸ்டேஜ், ஸ்கிராப், spoilage and defective. Wastage is scrap, spoilage and defect. Wastage is scrap not due to damage. அது டேமேஜ் கிடையாது. ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசினஸ் ஆக்ட். அது பண்ணதான் எடுத்துக்கணும். Spoilage and defective due to damage. மிஸ்டேக் ஆனது. Therefore it's called due to damage. Clear? அப்ப மெட்டீரியல் லாஸ் ரெண்டா பிரிக்கிறோம். Not due to damage and due to damage. Under not due to damage, what all comes under? Wastage and scrap. Due to damage, spoilage and defective. Wastage means no resale value. Scrap means resale value. Spoilage means not rectifiable. Defective means rectifiable. Now got the clarity? Yes, sir. அப்ப wastage, scrap, spoilage, defect எல்லாம் சிமிலரா படும், but not same. Are you able to follow or not? எக்ஸாம் டிஃபரன்ஸ் இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். என்னது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எது பாரதியாரா பாரதாசனாலும் கன்ஃபியூஷன் இல்லை, எக்ஸாம் தான் வரும். கிளியர்? அப்ப கான்செப்ட் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கா இல்லையா? எது வேஸ்ட், எது ஸ்கிராப், எது ஸ்பாயிலேஜ், டிஃபெக்ட், புரியுதா இல்லையா? எஸ் சார். ஈவன் இஃப் யூ see the words how they coined, beauty of the word, திட்டும் போது வேஸ்ட் ஃபெலோன்னு திட்டுறோம் இல்லையா? திட்டும் போது கூட வேஸ்டேஜ் என்ன அர்த்தம்? ப்ராசஸ்க்குள்ள போவே இல்லை, போறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்தாச்சு, அது யூஸ்லெஸ், அதுக்கு வேல்யூவும் கிடையாது, பிஞ்சிலேயே பழுத்து போனது, வீணா போனது மாதிரி வேஸ்ட் ஃபெலோ. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரைட்டா நான்? ஒரு ப்ராசஸ்க்குள்ள வரல. ஸ்கிராப்னால ப்ராசஸ் வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி அதனால பணமாவது கொஞ்சம் வருது, வேஸ்ட்டுக்கு அதுவே கிடையாது. அதனால திட்டுறது எதுக்குமே உதவாக்கறையை தான் வேஸ்ட்னு சொல்றோம். காட் த லாஜிக் ஆர் நாட்? எஸ் சார். தென் ரெக்டிஃபையே பண்ண முடியாத என்ன பேர் என்ன சொன்னோம்? defective, Defective. ரெக்டிஃபையபிள். எது ரெக்டிஃபை பண்ண முடியாது? ஸ்பாயிலேஜ் இல்லையா? அப்ப டோன்ட் ஸ்பாயில் யுவர் டைம், டோன்ட் ஸ்பாயில் யுவர் லைஃப். அதான சொல்றோம். டயத்தை ஸ்பாயில் பண்ணாத, லைஃபை ஸ்பாயில் பண்ணாத. ஏன்? ஒன்ஸ் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. போனது தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து திரும்ப இளமையை வாங்க முடியுமா? எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து ஸ்கூல் டேஸ்ல ஒழுங்கா படிக்க திரும்ப ரீவொர்க் பண்ணி பண்ண முடியும், ரோஸுக்கு போக முடியுமா? அப்ப எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து ஐயோ லைஃப் தப்பா செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க முடியுமா? இப்ப ஸ்பாயிலேஜ் இஸ் வாட்? ஒன்ஸ் போனது தான். அப்பதான் அப்ப உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணாத, உன் டயத்தை ஸ்பாயில் பண்ணாத. அப்ப அந்த சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த ஸ்பாயிலேஜ் வேர்டு கூட எப்படி யூஸ் பண்றோம் பாரு. There is a connect between what? The theorem as well as what? Even the way in which I'm going to use the usage also. புரியுதா லாஜிக் என்னன்ட்டு? Yes sir.